பேங்க்காரங்க திடீர்னு வந்து, உங்க அப்பா கடன நீங்க தான் கட்டணும்னு சொல்றப்ப, பஞ்சர் ஆன டயர் மாரி நம்ம முகம் சுருங்கிடும். நான் வேட்டி கட்டுவேன், தாலி கட்டுவேன். இவன் என்னடான்னா கடன கட்ட சொல்றானேன்னு சொல்லி, அதிக சூடான எண்ணெய் மாரி மனசு கொதிக்கும். நான் என் கடனையே கட்ட மாட்டேன். இவன் என்னடான்னா எங்க அப்பா கடன கட்ட சொல்றானேன்னு சொல்லி, பேங்க்காரன கொத்து புரோட்டா போட்டுறலாமான்னு சொல்லி நம்ம கண்ணு சிவக்கும். ஆனா ஒரு சில கடன நம்ம கட்ட தேவையில்லங்கிறத தெரிஞ்சுக்கிறப்ப, ஜிலேபி சாப்பிட்ட மாரி மனசு இனிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த 3 வகையான கடன தான் பெரியவங்க வாங்குறாங்களாம். 3ன்னு சொல்றப்ப, கடன வாங்கிட்டு நாமம் போடுற மாரியே தெரியுதுல்ல. ஆனா என்ன பண்றது? ஆனா இந்த 3 கிடையாது. சாதா 3 தான். கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடமான கடன். இப்ப நகையவோ, வீடையோ அடமானம் வச்சு, அப்பா வந்துட்டு கடன் வாங்கியிருந்தா, பேங்குக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த நகையவோ, வீட்டையோ வந்துட்டு அவங்க ஏலம் விட்டுட்டு அந்த காச திருப்பிப்பாங்க. 2வது கடன் பார்த்தீங்கன்னா, ஷூரிட்டி கடன். அதாவது அப்பாவுக்கு குளோஸ் ஃப்ரெண்டோ, ரிலேட்டிவோ வாட் எவர் இட் இஸ் யாருக்காவது வந்து ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தாரு அப்படின்னா, அவர் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, அவரோட சொத்து நமக்கு வரும் இல்லைங்களா? அந்த சொத்த வந்து பேங்க் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது அவர் சம்பாரிச்சது இல்லையா? ஆனா ஷூரிட்டி போட்டிருக்காரு. ஆனா இதுல வந்துட்டு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கு. என்னன்னா, அப்பா வந்து 30,00,000 ரூபாய்க்கு ஷூரிட்டி போட்டிருந்தாருன்னா, உங்களுக்கு ஒருவேளை 5,00,000 ரூபா தான் விட்டுட்டு போயிருக்காருன்னா, அந்த 5,00,000 மட்டும் தான் எடுத்துப்பாங்க. மீதி 25,00,000க்குலாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அடுத்த 3வது கடன் தான் நம்மளோட க்ளோஸ் தோஸ்து. ஆமா. இந்த கடன அவர் வாங்குனாருன்னா, நம்ம கட்டவே தேவையில்ல. அப்பாவோட அடமானமும் போகாது, சொத்தும் போகாது, நம்மளும் கட்ட வேண்டாம். அந்த மாரியான ஒரு நமக்கு பாதுகாப்பான ஒரு கடன். என்னன்னா, அது பேரு பெர்சனல் லோன் ஆர் குழு லோன். இந்த மாரி கடன் இருந்துச்சு அப்படின்னா, பேங்க்காரங்க விவரமா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்துட்டு காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் பண்ணிருவாங்க. அதனால வந்து பெர்சனல் லோன் வாங்கிட்டு இறந்தாங்க அப்படின்னா, அவங்க இன்சூரன்ஸ் கம்பெனில காசு வாங்கிப்பாங்க. நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.